பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றொரு புதிய ஞாயிற்றுக்கிழமையை காண கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். இந்த சிறப்பான இணையதள வழிபாட்டிலே இணைகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபித்து இந்த வழிபாட்டில் இணைவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பேர் அருளினாலே மற்றொரு புதிய வாரத்தை காண நீர் எங்களுக்கு அருள் செய்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த சிறப்பான இணையதள வழிபாட்டில நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஒன்றிணைந்து ஆவியோடும் உண்மையோடும் உண்மை வழிபடுவதற்கு நீர் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டின் நிறைவிலே உங்களுடைய பேர் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் இந்த வழிபாட்டையும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். பாவம் நிறைந்த பூமிக்கு இரண்டாம் ஆதாமே போரில் சகாயராய் வந்தார். ஆனேச ஞானமே ஆதாமின் பாவத்தால் விழுந்த மாந்தர்தாம் ஜெயிக்க துணையாயினார். ஞான அன்பிதான் மானிட பாவம் மாறவே அருளை பார்க்கிலும் சிறந்த ஏது தாம் என்றே ஈந்தாரே தம்மையும். மானிடனாய் மானிடற்காய் சாத்தானை வென்றாரே. மானிடனாய கஸ்தியும் பட்டார் பேரன்பிலே. கெத்செமனேயில் குருசிலும் வேதனை சகித்தார். நாம் அவர் போன்றே சகித்து மரிக்க கற்பித்தார். உன்னதம் ஆழம் எங்கேயும் தூயர்க்கு ஸ்தோத்திரம். அவரின் வார்த்தை செய்கைகள் மிகுந்த அற்புதம். நாம் கடவுளை தொழுவோம். இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மன தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து முதலாவது பொதுவான பாவ அறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வசனங்கள். புக் ஆப் ஜோஷுவா சாப்டர் 1 வெர்சஸ் 1 to 9. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிரத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியாரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். வாசிக்கப்பட வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமீன். The Bible reading is taken from the second epistle of Paul to the Corinthians, chapter 5, verses 16 to 20. 2 Corinthians chapter 5, verses 16 to 20. Therefore, from now on, we regard no one according to the flesh. Even though we have known Christ according to the flesh, yet now we know him thus no longer. Therefore, if anyone is in Christ, he is a new creation. All things have passed away. Behold, all things have become new. Now all things are of God, who has reconciled us to himself through Jesus Christ, and has given us the ministry of reconciliation. That is, that God was in Christ, reconciling the world to himself, not imputing their trespasses to them, and has committed to us the word of reconciliation. Now then, we are ambassadors for Christ, as though God were pleading through us. We implore you on Christ's behalf, be reconciled to God. Here ends the scripture reading. Praise be to God. முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், வசனங்கள் 20 முதல் 30 முடிய. Psalm chapter 18 verses 20 to 30. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணியதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பதிலளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும், உத்தமனுக்கு நீர் உத்தமனராகவும், புனிதனுக்கு நீர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டின்மையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Taken from Mark chapter 6 verses 7 to 13. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. Then Jesus went on teaching from village to village, calling the 12 to him. He sent them out 2 by 2 and gave them authority over evil spirits. These were his instructions: take nothing for the journey except a staff, no bread, no bag, no money in your belts. Wear sandals, but not an extra tunic. Whenever you enter your house, stay there until you leave that town. And if any place will not welcome you or listen to you, shake the dust off your feet then when you leave, as a testimony against them. They went out and preached that people should repent. They drove out many demons and anointed many sick people with oil and healed them. Here ends the reading. Thanks be to our Christ.
ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இப்பொழுதும் உமது அடியவர்களாக உம்முடைய திருமணி வசனங்களை நாங்கள் தியானிக்க அமர்ந்திருக்கின்ற பொழுது தூய ஆவியானவரின் துணையோடு உம்முடைய வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அதற்கேற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் கற்பாரை மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இந்த தியானத்திலே இணைகின்ற இறைமக்கள் அனைவருடைய உள்ளத்தின் எண்ணங்களும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக இந்த ஞாயிறு அன்று நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பீப்புள் ஆஃப் காட், அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இறை மக்களும் கிறிஸ்துவின் தூதுவர் என்கின்ற தலைப்பிலே சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அம்பாசிடர் என்கின்ற இந்த ஆங்கில வார்த்தையை தமிழிலே தூதுவர் என்றும் இல்லை என்றால் பிரதிநிதி என்றும் நாம் அழைக்கலாம். இந்த அம்பாசிடர் என்கின்ற வார்த்தையினுடைய பொருளை அகராதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது அது என்ன சொல்லுகின்றது? An ambassador is a representative who represents the throne and the government of his own people in another country. ஒரு நாட்டின் பிரதிநிதியாக வேறு நாட்டில் இருக்கும் ஒரு அரசு தூதுவர் என்பது இந்த பெயருக்கு தரப்படுகின்ற ஒரு பொருள். கிறிஸ்துவின் தூதுவர்களுக்கும் இது மிக சிறப்பாக பொருந்துகின்றது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் அனைவரும் வாழ்ந்தாலும் நாம் அனைவரும் இறை அரசினுடைய பிரதிநிதிகளாக, இறை அரசினுடைய குடிமக்களாக இந்த வேற்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. எப்படி ஒரு அரசினுடைய பிரதிநிதி வேறு நாட்டில் வாழுகின்ற பொழுது அவர் வாழ்விலே மதிப்பீடுகளோடு கூட வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றாரோ, அதை போலவே கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் நம் வாழ்விலே இறை அரசின் மதிப்பீடுகளோடு கூட வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். இந்த அருளுரையை 3 சிறிய தலைப்புகளின் கீழாக சிந்திப்பதற்கு கடவுள் நமக்கு அருள் தருவாராக. அதிலே முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற தலைப்பு Christ's ambassador has life principles. Christ's ambassador has life principles. கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு வாழ்வு முறை உண்டு. கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு வாழ்வு முறை உண்டு. இதற்கு ஆதாரமாக நாம் நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட மார்க் எழுதின நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களிலே உங்கள் திருமறையை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிரதிநிதி என்பவர் தன் வாழ்க்கையிலே என்னென்ன வாழ்வு முறைகளை கண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பகுதி நமக்கு அநேக விளக்கங்களை தருவதை நாம் பார்க்கிறோம். அடிப்படையிலே அம்பாசிடர் என்கின்ற இந்த வார்த்தை லத்தீன் வார்த்தையாகிய ஆம்பாக்டஸ் என்கின்ற வார்த்தையிலிருந்து உருவானது. அதனுடைய பொருள் என்னவென்றால் சர்வெண்ட் ஆர் சர்வீஸ், பணியாள், பணி செய்பவர் என்பதுதான் அம்பாசிடர், பிரதிநிதி என்கின்ற வார்த்தையினுடைய அடிப்படை சொல் விளக்கம். ஒருவேளை ஒரு நாட்டிலே பிரதிநிதியாக, அரசு தூதுவராக பணியமர்த்தப்படுகின்றவர் மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறவர் என்கின்ற புரிதல் ஒரு புறம் இருந்தாலும் அவர் அடிப்படையிலே பணி செய்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மார்க்கு 6வது அதிகாரம் 7 முதல் 16 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு திருப்பணி செய்வதற்காக 12 அனுப்புகின்ற நிகழ்வு அங்கு பதிவிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. யோவான் நற்செய்தி நூலில் 20வது அதிகாரம் 21வது வசனத்திலே பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த வார்த்தைக்கிணங்க தாம் செய்ய வந்த அதே பணியை செய்கின்ற மிக உயரிய பொறுப்பை தன்னுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு இங்கு பணி அமர்த்துகிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசுவால் தெரிவு செய்யப்பட்டு திருப்பணிக்கென்று ஆயத்த நிலையில் இருக்கின்ற இந்த சீடர்கள் அனைவரும் இன்னும் திருப்பணியை பற்றிய முழு தெளிவும் இல்லாதவர்களாக இருக்கின்ற அதே வேளையில
ஆண்டவர் இயேசு அவர்களை நம்பி இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்களை அனுப்புகின்றார். ஏன்னா ஆண்டவர் இயேசுவுக்கு நல்லா தெரியும், அவர்கள் இந்த பணி செய்கின்ற பயணத்திலேயே அநேக காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். மார்க் 6வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்ப தொடங்கினார். மார்க் chapter 6 verse 7 we read, Jesus called the 12 and began to send them out 2 by 2. மார்க் நற்செய்தியாளர் மாத்திரமே இயேசு 2 பேராக தன்னுடைய சீடர்களை அனுப்பினார் என்பதை இங்கு திருமறையிலே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் 2 பேராக அனுப்பப்பட வேண்டும்? In order to ensure that they would work together. அவர்கள் இணைந்து பணி செய்ய அழைக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக இயேசு அவர்களை 2 பேராக அனுப்புகிறார். அது மாத்திரம் காரணம் அல்ல, இயேசுவுக்கு நன்றாக தெரியும் இவர்கள் திருப்பணிக்கு செல்லுகின்ற பட்சத்திலே பலவிதமான கடினப்பாடுகளை வாழ்விலே அவர்கள் சந்திக்க நேரிடும். எனவே அவர்களின் பாதுகாப்புக்காக, அவர்களுடைய தோழமைக்காக, அவர்களுடைய ஊக்கத்திற்காக, பரஸ்பர உதவிக்காக அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக இயேசு அவர்களை 2 பேராக அனுப்புகிறார். To ensure their safety, their companionship, their encouragement and for mutual help, Jesus sent his disciples in twos. எனவே ஆண்டவருடைய இடையே அடியவர்களாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பாடம் என்ன? தனித்தே நாம் அனைத்தையும் செய்துவிட முடியாது. ஆண்டவருடைய திருப்பணியில் எப்பொழுது நாம் பிறரோடு இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. அதனால்தான் பிரசங்கி மிக அழகாக அந்த புத்தகத்திலே ஞானி எழுதுகிறார். 4வது அதிகாரம் 9வது வசனத்திலே, தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல், ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் என்று எழுதுகிறார். In Ecclesiastes chapter 4 verse 9 we read, 2 are better than 1 because they have a great reward for their toiling together என்று எழுதுகிறார். தொடர்ந்து மார்க் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் படிக்கின்ற பொழுது, in Mark chapter 6 verse 8 we read, பயணத்திற்கு வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று இயேசு சீடர்களுக்கு அறிவுரை தருகிறார். Jesus ordered his disciples to take nothing. ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றா தெரியும், the disciples did not need fancy equipments to preach a simple message. எளிய மீட்பின் செய்தியை சொல்லுவதற்கு மிடுக்கான உபகரணங்கள் எல்லாம் அவசியம் இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்ததினால்தான் நீங்கள் எதையும் கொண்டு போக வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுரை தருகிறார். Because the message is much more important than the medium. செய்திதான், உண்மை செய்திதான் முக்கியமே தவிர அது எதன் வழியாக சொல்லப்படுகிறோம் என்கின்ற ஊடகம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல என்பதை இயேசு அவர்களுக்கு உறுதி செய்கின்றார். இன்னொன்று, the message is more important than the messenger. செய்திதான் முக்கியத்துவம் வாய்ந்ததை தவிர அதை கொண்டு போகிற செய்தியாளர் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர் அல்ல என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு இங்கு உணர்த்துகின்றார். இதுதான் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசு தூதரும் செய்வதும் கூட. அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை அனுப்பின தலைவருடைய செய்தியை சொல்லுவதுதான் ஒரு அரசு தூதரனுடைய நோக்கம். அவர்கள் நினைப்பதையெல்லாம் சொல்ல முடியாது. அவர்கள் என்ன செய்தியை தந்து அனுப்பி இருக்கிறார்களோ அதை மாத்திரம்தான் சொல்ல வேண்டியது ஒரு அரசு தூதுவரனுடைய பணி. அதனால்தான் வில்லியம் பார்க்லே அவர்கள் இந்த பகுதியிலே விளக்கத்தை தருகின்ற போது என்ன சொல்லுகின்றார்? When the apostles went out to preach to the people, they did not create a message, they brought a message. அப்போஸ்தலர்கள் வெளியே சென்று மற்றவர்களுக்கு இறை நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அந்த நற்செய்தியை அவர்கள் தானாக உருவாக்கினது அல்ல, மாறாக அவர்கள் பெற்றுக்கொண்டதை அவர்கள் போதித்தார்கள் என்பதாக எழுதுகின்றார். அடிப்படையிலே தூதுவர் என்பவர் ஒரு செய்தியாளர், தரப்பட்டிருக்கின்ற செய்தியை சொல்லுபவர் என்கின்ற புரிதல் நமக்கு அவசியம். தொடர்ந்து மார்க் 6வது அதிகாரம் 8-9 வசனங்களிலே, in Mark chapter 6 verse 8 and 9 we read, பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலியவை
எடுத்து கொண்டு போக வேண்டாம், ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி மட்டும் போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். For their journey, except a staff, no bread, no bag, no money in their belts, but to wear sandals and not to put on 2 tunics என்று ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு அறிவுரை தருகிறார். யூதர் அபிமார்களுக்கு இடையிலே ஒரு சட்டம் ஒன்று இருந்தது. அதில் அவர்கள் மக்களுக்கு கற்றுத்தந்த விஷயம் என்னவென்றால், கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுடைய ஆலயத்திற்கு வருகின்ற ஒரு நபர் கையில் தடியோ காலில் செருப்போ இல்லை என்றால் பண பையையோ கொண்டு வரக்கூடாது. ஏன்? வழிபாட்டு மனையிலே பிறர் அவர்களை பார்க்கின்ற பொழுது கடவுளை வழிபடுவதை விட வேறு பணிகளிலும் இவர்கள் ஈடுபடுபவர்கள் என்கின்ற வெளிப்பாட்டை பிறருக்கு அவர்கள் தந்துவிடக் கூடாது என்பதனாலே இதையெல்லாம் வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது, கடவுளை வழிபட வருகின்ற பொழுது கொண்டு வரக்கூடாது என்பதாக அவர்கள் போதித்து வந்தார்கள். இங்க கூட ஆண்டவர் இயேசுவால் அனுப்பப்படுகின்ற சீடர்கள் நற்செய்தியை போதிக்கின்ற பணி, பிறருக்கு நலம் தருகின்ற மிக உயரிய தூய பணியிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு வேறு பணியும் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதனாலே அவர்கள் சாதாரணமான எளிமையான வைகளை கொண்டு அவர்கள் சென்று திருப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு எதிர்பார்த்தார். ஏன் வேறொன்றையும் கொண்டு போக வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் என்றால், பொதுவாக குறைந்த பலுவோடு பயணம் செய்தால் பயணம் எளிதாக அமையும். பொதுவாக இந்த யாத்திரை செல்லுகிறவர்களை பார்த்தால் அதிகமான பலுவை எல்லாம் சுமந்து கொண்டு செல்ல முடியும். ஏனால் வெகு தூரம் நடக்க வேண்டியவர்கள் மிக குறைவான பலுவை கொண்டு சென்றால்தான் அவர்கள் மிக வேகமாகவும் அதை லகுவாகவும் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் என்பதற்காக இயேசு இந்த அறிவுரையை தருகிறார். இன்னொன்று, they will keep their dependence upon God. எல்லாமே தங்களிடத்திலே வழியில இருக்கும் என்று சொன்னால் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும் என்கின்ற புரிதல் அவர்களுக்கு ஏற்படாது. எனவே இல்லாத நேரங்களிலே கடவுளை நம்ப வேண்டும் என்கின்ற அந்த பழக்கம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதனாலே அவர்கள் உணவோ கையில் பணமோ கொண்டு செல்லக்கூடாது என்று ஆண்டவர் இயேசுவால் அறிவுறுத்தப்படுகிறார். இன்னொன்று, நற்செய்தியை பிறரிடத்திலே சென்று பிரசங்கம் செய்கின்றவர்களுக்கு முதலாவது கடவுள் மீது நம்பிக்கை இருந்தால்தான் பிறரிடத்தில் சென்று நீங்களும் கடவுளை நம்புங்கள் என்பதை அவர்கள் இன்னும் சிறப்பாக போதிக்க முடியும் என்பதற்காக இயேசு இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு அழைப்பு தருகிறார். பல நேரங்களிலே நற்செய்தி பணி செய்ய செல்லுகின்ற பொழுது சில கிராமப்புறங்களிலே சில கல்வி அறிவு இல்லாத இடங்களிலே ஊழியம் செய்கின்ற பொழுது நாம் கொடுக்கின்ற கைப்பிரதிகளை படித்து புரிந்து கொள்வதற்கு பலரால் வாய்ப்பு இல்லை. நாம் சொல்லுகின்ற கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு கூட சிலருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்வு அவர்கள் வாழ்விலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, ஆண்டவர் இயேசு எதையும் கொண்டு போக வேண்டாம் என்று சொல்பவர் ஏன் கை தடியை மாத்திரம் கொண்டு போகலாம் என்று இங்கு அனுமதிக்கிறார் என்று பார்த்தால், a staff would help to give a support to lean on their journey. பயணம் செய்கின்ற பொழுது களைப்பு ஏற்படுகின்ற பொழுது சற்று நேரம் அதை பிடித்து தாங்கி ஓய்வெடுப்பதற்கு அந்த தடி அந்த பயணிக்கு உதவியாக அமையும். ஒருவேளை இந்த கொண்டு போகின்ற தடி கோல் அவர்களுக்கு உதவுமோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவினுடைய கோலும் தடியும் எப்பொழுது நம் வாழ்வின் பயணத்திலே நம்மை தேற்றும், நம்மை பாதுகாக்கும், நமக்கு இளைப்பாறுதல் தரும் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து 12வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது in Mark chapter 6 verse 12 we read, அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். So they went out and proclaimed that all should repent. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களிலே சிறந்த அருளுரைகள் எல்லாம் ஆலயங்களிலே ஏற்படுவது அல்ல. எப்பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதர் பிற தனிப்பட்ட மனிதனை சந்தித்து ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர்களுக்கு போதிக்கின்றாரோ அப்பொழுதுதான் மிக சிறந்த அருளுரைகள் இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது என்பதாக ஒரு ஆண்டவருடைய அடியவர் சொல்லுகின்றார். நாமும் கூட
கடவுள் இந்த திருப்பணியை செய்வதற்கு, பிறரிடக்கு சென்று கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு பிரதிநிதிகளாக அழைக்கப்படுகிறோம் என்கின்ற கடவுளுடைய அழைப்பின் சத்தம் பலமுறை நமக்கு கேட்கின்ற பொழுதும் நாம் புறப்பட்டு செல்லாத வரையிலே எதையோ நாமும் ஆண்டவரும் இழந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்று, வாழ்வில் மிக முக்கியமான வாழ்வு முறை என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவின் தூதுவர்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு பெற்றவர்கள் ஏதோ சில காலம் திருப்பணி செய்யலாம், பிற காலத்தில் வேறு பணிகளை செய்யலாம் என்பது அல்ல. இட் இஸ் நாட் அபவுட் அ பார்ட் டைம் காலிங், இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல். அரசு தூதுவராக கூட பிற நாடுகளிலே பணியமர்த்தப்படுகிறவர்கள் வாரத்துக்கு இத்தனை மணி நேரம் பணி செய்தால் போதும் என்று எதிர்பார்க்கப்படுபவர் அல்ல. எப்பொழுதும் தான் அனுப்பப்பட்ட நாட்டை பற்றி பிறருக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பொறுப்பு வாழ்வின் அனைத்து நாட்களிலும் அவருக்கு உண்டு என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை எங்கு பணி அமர்த்தி இருந்தாலும் நாம் அடிப்படையிலே கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், அந்த பிரதிநிதித்துவ பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்று, ambassador will live temporarily in the sent country. அனுப்பப்பட்டிருக்கின்ற நாட்டிலே தற்காலிகமாக வாழ்பவர் தான் ஒரு அரசு தூதர். எப்பொழுது நாட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று அழைப்பு தரப்படுகின்றதோ உடனடியாக அந்த நாட்டை விட்டு அவர் சொந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய கடமை ஒரு அரசு தூதுவருக்கு உண்டு. He was more or less like a stranger in another country. பிற நாட்டிலே அவர் வாழ்ந்தாலும் அவர் ஒரு அந்நியனாகவே வாழ வேண்டிய கடமை அவருக்கு உண்டு. ஒருவேளை வேற்று மக்களிடையே, பிற மொழி பேசுகின்ற மக்களிடத்திலே, பிற கலாச்சாரத்திலே நாடுகின்ற மக்களிடத்திலே அவர் வாழ்ந்தாலும் தன் நாட்டை வெளிப்படுத்துகின்ற தனித்துவம் வாய்ந்த ஒரு வாழ்வு முறையை ஒரு அரசு தூதர் கடைபிடிக்க வேண்டும். இது கிறிஸ்தவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்க நாம் அனைவருக்கும் இது பொருந்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தாலும், இந்த உலக மக்களோடு நமக்கு தொடர்புகள் இருந்தாலும், இந்த உலக வாழ்வில் எல்லா நிலைகளிலும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டாலும், நாம் அனைவரும் விண் அரசின் குடிமக்கள் என்கின்றதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. A person who is not willing to be different cannot be a Christian at all. இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களாக நாம் இருந்தாலும் தனித்துவத்தோடு வாழ விரும்பாத எவரும் கிறிஸ்தவராக, கிறிஸ்துவை அறிந்தவராக இருக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு என்னென்ன பண்புகள் எல்லாம், என்னென்ன வாழ்வு முறைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்த நாம் இந்த வாழ்வு முறைகளை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய மனம் விருப்பப்படுகின்றதா? Because a Christ ambassador has life principles. கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு வாழ்வு முறை உண்டு. இரண்டாவதாக, Christ ambassador has life passion. கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு வாழ்வில் வாஞ்சை உண்டு. முதலாவது, அவருக்கு வாழ்வு முறை உண்டு. இரண்டாவது, அவருக்கு வாஞ்சை உண்டு. First, a Christ ambassador has principles in life. Nextly, he should have passion in life. இதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களை உங்கள் திருமறையிலே திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அரசு தூதுவர் எப்பொழுது வேறு நாட்டிலே பணியமர்த்தப்படுகின்றாரோ அவர் வாழ்வின் நோக்கமெல்லாம், வாஞ்சையெல்லாம் தன் நாட்டின் நலன் மாத்திரமே என்பதை எப்பொழுது நாம் அறிந்திருக்க வேண்டும். எப்பொழுது நாமும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டு விட்டோமோ அப்பொழுதே நாம் நமக்காக வாழ அழைக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு அரசு தூதுவர் பிற நாட்டிலே வாழுகின்ற பொழுது அந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்புகளையும் கற்றுக்கொள்ள முற்படுவாரோ அதே போல அவர் சென்றிருக்கின்ற நாட்டின் மக்களும் தன் நாட்டை பற்றியும் தன் நாட்டின் கலாச்சாரத்தை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நபராக அவர் இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. An ambassador's main passion is to have a mutual peaceful interaction between the two nations. இரண்டு நாடுகளுக்கு இடையிலே சமாதான உடன்பாடை ஏற்படுத்த வேண்டியதுதான்
ஒரு அரசு தூதுவருடைய பணி. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது 19வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, in 2 Corinthians chapter 5 verse 18 and 19 we read, all this is from God who reconciled us to himself through Christ and has given us the ministry of reconciliation. That is, in Christ God was reconciling the world to himself, not counting their trespasses against them, and entrusting the message of reconciliation to us. இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். ஒப்புரவின் திருப்பணியை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் அடுத்த வசனத்திலே 20வது வசனத்திலே, எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக இருக்கிறோம். Only after telling that we have been entrusted with the ministry of reconciliation, Paul here records that we are ambassadors for Christ in verse 20. ஏன் நாம் கிறிஸ்துவின் தூதுவர்கள்? Just because we are entrusted with the ministry of reconciliation. ஒப்புரவாக்குதலின் திருப்பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதினால்தான் நாம் கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக அழைப்பு பெற்றிருக்கிறோம். இந்த அம்பாசிடர், இந்த திருப்பணியாளர், கிறிஸ்துவின் பிரதிநிதி, தூதுவர் என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்கத்திலே பிரெஸ்பியூட்டஸ் என்கின்ற வார்த்தையினாலும் லத்தீனிலே லீகட்டஸ் என்கின்ற வார்த்தையினாலும் அழைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 வார்த்தைக்கும் பல பயன்பாடுகள் திருமறை காலகட்டங்களில் இருந்தது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக ரோமர்களுடைய காலகட்டங்களிலே அவர்களுடைய மாகாணங்கள் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று ரோம அரசவையின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மாகாணங்கள், இன்னொன்று ரோம அரசவையினாலே நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பிரதிநிதிக்கு கீழே இருக்கின்ற மாகாணங்கள் என்பதாக ஒட்டுமொத்த மாகாணங்களும் 2ஆக ரோமர்கள் காலத்திலே பிரிக்கப்பட்டிருந்தது. என்ன இந்த 2 மாகாணங்களுக்கும் இடையே வேறுபாடு என்று சொன்னால், எந்த மாகாணங்களிலே குழப்பம் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சமாதானமாக சூழல் நிலவுகின்றதோ அது எல்லாம் அரசவையின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பவை. எந்தெந்த மாகாணங்களிலே பிரச்சனைகளும் குழப்பங்களும் எதிர்ப்புகளும் நிறைந்திருக்கிறதோ அது அந்த மாகாணங்கள் எல்லாம் ரோம அரசின் பிரதிநிதிக்கு கீழே வருகின்ற, கண்காணிப்பில் வருகின்ற மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. எனவே குழப்பங்கள் நிறைந்திருக்கின்ற அந்த மாகாணங்களுக்கு ரோம் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகின்ற அந்த நபரினுடைய பெயர்தான், அந்த பொறுப்பின் பெயர்தான் லீகட்டஸ் பிரெஸ்பிட்டை என்கின்ற வார்த்தை. அதனால்தான் இந்த பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்கின்ற இந்த மனிதர் ரோம அரசாங்கத்தினுடைய நேரடி பிரதிநிதியாக செயல்பட அழைக்கப்படுகிறார். அதே போலதான் பவுல் இதை ஏன் குறிப்பிடுகின்றார்? இந்த உலகத்திலே வாழுகின்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவால் இறை அரசினுடைய பிரதிநிதிகளாக, நேரடி பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் செயல்பட அழைப்பு பெற்றிருக்கிறோம் என்பதை அவர் இங்கு உறுதி செய்கின்றார். தொடர்ந்து இந்த பிரெஸ்பிட்டஸ், லீகட்டஸ் என்கின்ற வார்த்தைக்கு இன்னும் சில மிக சுவாரஸ்யமான பொருள்களும் இருப்பதை நாம் தொடர்ந்து இதை ஒட்டிய புத்தகங்களை படிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்ள முடிகின்றது. எப்பொழுது ஒரு மாகாணம் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழே வருவதற்கு முற்படுகின்றதோ அப்பொழுது அந்த ரோம அரசாங்கத்திலிருந்து என்ன செய்வார்களாம், அந்த குறிப்பிட்ட மாகாணத்திற்கு தங்கள் ரோம ஆட்சியில் இருக்கின்ற சுமார் 10 பெயர்களை அந்த மாகாணத்திற்கு அனுப்புவார்கள். 10 legati or presbyteri will be sent to the province, to the country which would like to become a province of the Roman Senate. அப்பொழுது அவர்கள் அனுப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த மாகாணத்திற்கு சென்று அந்த மாகாணத்தில் வாழுகின்ற மக்களுக்கிடையே சமாதான உடன்பாடு மேற்கொள்ளவும், அந்த மாகாணத்துடைய எல்லைகளை வரையறை செய்யவும்,
தொடர்ந்து அந்த நாட்டினுடைய நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கான நிர்வாக சட்டத்தை இயற்றுகின்ற பணிகளை செய்யவும் இந்த பொறுப்பாளர்கள் அங்கே அனுப்பப்படுவார்கள். அவர்கள் எல்லாம் அந்த பணியெல்லாம் முடித்த பிறகு மீண்டும் அரசவைக்கு வந்து இதையெல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது என்கின்றதற்கான ஒப்புதலை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அவர்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அனுப்பப்பட்டதுக்கான நோக்கம், இவர்கள் சென்று வேறு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த மக்களை, அந்த பகுதி மக்களை ரோம ஆட்சியின் கீழாக, ரோம குடும்பத்திற்கு கீழாக கொண்டு வருகின்ற பொறுப்பை அவர்கள் பெற்று சென்று அந்த பணியை முடித்து திரும்புவார்கள். அதே போலவே கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டிருப்பதற்கான நோக்கம் என்ன? இங்கு வாழ்கின்ற மக்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக, கிறிஸ்துவின் இறை அரசுக்குள்ளாக கொண்டு வரப்படுகின்ற அந்த பணியை செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். வாட் அ கிரேட் பிரிவிலேஜ் இட் இஸ்! எத்தனை பெரிய சிறப்பு மிக்க தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்துல அது மிகப்பெரிய பொறுப்பு என்பதையும் நாம் உணர்ந்து கொள்வது. மிகப்பெரிய சிறப்பு, அதே சமயத்தில் அது நம்மேல் வைத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Passion of a Christ ambassador is to reconcile people with God. கிறிஸ்துவின் பிரதிநிதியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரின் அடிப்படை வாழ்க்கையின் வாஞ்சை மக்களை கடவுளோடு ஒப்புரவாக்குகின்ற பணியை செய்வதற்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பவுலடிகளார் இதை எழுதுகின்ற பொழுது ஏதோ முழு நேர திருப்பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களுக்காக இதை எழுதவில்லை. அவர் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது அங்கு பலவேறுபட்ட பணிகளில் ஈடுபடுகின்ற பலர் இருந்திருக்கலாம். போதிக்கின்றவர்கள் இருந்திருக்கலாம், வேறு பணிகளிலே கல்வி பணிகளில் ஈடுபடுகிறவர்கள் இருந்திருக்கலாம், தூய்மை பணியாளர்கள் இருந்திருக்கலாம், வேறு பல பணிகளில் ஈடுபடுகின்ற அனைவரும் இந்த ஒப்புரவாக்குதலின் திருப்பணியை செய்வதற்கு கடவுளால் அழைப்பு பெற்றவர்கள் என்பதை பவுலடிகளார் அவர்களுக்கு உணர்த்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் முழு நேர பணிக்காக வர வேண்டும் என்று அழைப்பு பெறாமல் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை வைத்திருக்கின்ற அனைத்து இடங்களில், நம்முடைய கல்வி இடங்களாக இருக்கலாம், பணி செய்கின்ற இடங்களாக இருக்கலாம், நாம் வாழ்கின்ற இடங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்து இடங்களிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பிரதிநிதிகளாக இருக்கவும், நம்மை சந்திக்கின்றவர்களை கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக கொண்டு வருகின்ற பிரதிநிதித்துவ பண்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். The primary question is, how best can we represent our King in the place where we are kept? நாம் வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்களிலே எந்த அளவுக்கு சிறப்பாக நாம் அனுப்பப்பட்ட, நம்மை அனுப்பின கடவுளை வெளிப்படுத்த வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். Because a Christ ambassador should have life passion. ஏனென்றால் கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு வாழ்க்கையில் வாஞ்சை அவசியம். முதலாவது, a Christ ambassador has life principles. Secondly, Christ ambassador has life passion. கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு வாழ்வு முறை உண்டு, கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு வாஞ்சை உண்டு. மூன்றாவதாக, நிறைவாக, Christ ambassador has Lord's promise. கிறிஸ்துவின் பிரதிநிதிக்கு ஆண்டவரின் வாக்குத்தத்தம் உண்டு. இதற்கு ஆதாரமாக நாம் முதலாவது பாடமாக படிக்க கேட்ட யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் முதல் 9 வசனங்களை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் ஒரு அரசு தூதுவர் வேறொரு நாட்டிற்கு அனுப்பப்படுகின்றாரோ அவருக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பாதுகாப்பு தன்னை அனுப்பின நாட்டினுடைய சட்ட பாதுகாப்பு. அதே போலவே ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று அழைப்பு பெற்று அனுப்பப்படுகிற நாம் அனைவருக்கும் கடவுளுடைய வாக்குத்தத்தமே நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலும் 9வது வசனத்திலும் கடவுள் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்றார். Joshua 1st chapter verse 5 and 9, நான் உன்னோடு இருப்பேன், I will be with you. ஏன் இதை யோசுவாவுக்கு கடவுள் வாக்குத்தத்தம் செய்கின்றார்? யோசுவா மிகப்பெரிய நபர் என்பதனாலோ, இல்லையென்றால் இஸ்ரவேல் மிகப்பெரிய நாடு என்பதனாலோ அல்ல, மாறாக கடவுள் மிகப்பெரியவர் என்பதனால்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை யோசுவாவுக்கு கடவுள் உறுதி செய்கின்றார். God's promise is much more enough
for the one who seeks to do God's will. இறை திட்டத்தை நிறைவேற்ற தேடுகின்ற முயற்சி செய்கின்ற அனைவருக்கும் கடவுளின் வாக்குத்தத்தம் எப்பொழுதும் வாழ்வுக்கு போதுமானது என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து இந்த அதிகாரத்துல 6வது 7வது 9வது 18வது வசனத்துல தொடர்ந்து கடவுள் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்ற ஒன்று என்ன? repeatedly when we read in 6th, 7th, 9th and 18th verse of this first chapter of the book of Joshua, we read God was telling to Joshua to be strong and courageous. வீறுகொள், துணிந்து நில் என்று சொல்லி தொடர்ந்து தொடர்ந்து மறுபடியும் அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யோசுவா பயந்து போன நிலையில, சோர்ந்து போன நிலையில, பலவீனமானவராக இருந்ததினால்தான் மீண்டும் மீண்டும் கடவுள் யோசுவாவுக்கு தைரியம் தருவதற்காக இந்த வார்த்தையை அவருக்கு உறுதி செய்கின்றார். மிகப்பெரிய தலைவனாகிய யோசுவாவுக்கே இத்தனை அதிகமான ஊக்கம் தேவைப்பட்டது. கடவுள் யோசுவாவுக்கு சொல்லுகின்ற போது என்ன சொல்லுகின்றார்? ட்ரை டு ஃபைண்ட் போல்ட்னஸ் இன் காட். கடவுளில் துணிவு கொள் என்று யோசுவாவுக்கு கடவுள் அறிவுரை தருகிறார். தொடர்ந்து 7வது வசனத்திலே அவர் என்ன செய்ய வேண்டுமாம்? Joshua 1 chapter 1 verse 7, திடமும் உறுதியும் கொண்டு என் ஊழியன் மோசே கட்டளையிட்ட எல்லா சட்டங்களையும் கடைபிடிக்க கவனமாயிரு. நீ அது நின்று வலபுறமோ இடபுறமோ திரும்பாதே, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் வெற்றி பெறுவாய். Be careful to act in accordance with all the law that my servant Moses commanded you. Do not turn from it to the right hand or to the left, so that you may be successful wherever you go. யோசுவா கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப தன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அதிக கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை அறிவுரையாக இங்கு பெறுகின்றார். God's word and Joshua's commitment to it were the pillars of support for his success. யோசுவா வெற்றி பெறுவதற்கு பெரிதும் உதவியாக இருந்தது முதலாவது கடவுளுடைய வாக்கு, இரண்டாவது அதை நிறைவேற்றுவதற்கான அவருடைய அர்ப்பணிப்பு. இதுதான் கடவுளுடைய இறை அடியவர்களாக பிரதிநிதித்துவ பண்பிலே வளர அழைக்கப்படுகிற நாம் அனைவருக்கும் வாழ்விலே எதிர்பார்க்கப்படுகின்ற எதிர்பார்ப்பு. நாம் எப்பொழுதும் கடவுளுடைய வாக்குறுதிகளை வாழ்விலே நம்பி அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம்? வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது என்பதை உறுதி செய்வது அல்ல, மாறாக வாழ்வில் எந்த கடின பாடுகளை நாம் சந்தித்தாலும் அதை எதிர்கொள்ளவும் அதில் நிலைத்து நிற்கவும் கடவுளுடைய பிரசனமும் அவருடைய வாக்குத்தத்தமும் நம்மை உறுதிப்படுத்துகிறது என்பதை தருகின்ற வாக்குத்தத்தம். தொடர்ந்து யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனத்திலே chapter 1 verse 9, I hereby command you, be strong and courageous, do not be frightened or dismayed, for the Lord your God is with you wherever you go. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன் என்கின்றார். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொன்ன அதே வாக்குத்தத்தத்தை இந்த வசனத்திலும் ஆண்டவர் யோசுவாவுக்கு உறுதி செய்கின்றார். இதில் அவர் சொல்ல வரும்போது என்ன? ஒருவேளை உன்னால் கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை முழுவதுமாக அவருடைய வாக்கை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் உறுதி செய்கின்றார். அன்பார்ந்தவர்களே, God's presence is always with us as his promise. கடவுளுடைய வாக்குத்தத்தம் எப்படி நமக்கு கொடுக்கப்படுகின்றதோ அதே போலவே அவருடைய பிரசனமும் நம் வாழ்வு முழுவதும் நம்மை தொடருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு. இந்த யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனமே எப்படி துவங்குகின்றது? Joshua 1 verse 1 we read, after the death of Moses, the servant of the Lord. ஆண்டவரின் ஊழியர் மோசே இறந்த பின் என்றுதான் இந்த ஒட்டுமொத்த புத்தகமும் துவங்குகின்றது. இது எதை உணர்த்துகின்றது? தலைவர்கள் மரிக்கலாம், ஆனால் கடவுளுடைய பணி ஒரு நாளும் தோய்வு அடைவதே இல்லை. இது நம்ம கற்றுக் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாடம் என்ன? என்னை தவிர இந்த பணியை வேறு யாராலும் செய்ய முடியாது என்ற எண்ணம் ஒருவருக்கு எழும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகின்றார், யாரை கொண்டும்
தன் பணியை நிறைவேற்றுவதற்கு கடவுள் ஆற்றல் மிக்கவர். ஏனென்றால் கடவுளுடைய பணி ஒருபொழுதும் தடைபடாது. இந்த காலகட்டத்திலே யோசுவாவை பயன்படுத்தி இந்த திருப்பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுள் நினைத்தார். அதை அவர் செய்து முடித்தார். இன்றும் கடவுளுக்கென்று துணிந்து நிற்கின்ற, கடவுளுக்கென்று வாழ்க்கையில் நேர்மையுள்ளவர்களாக இருக்கின்ற, கடவுளுக்கென்று அர்ப்பணிப்புள்ள மக்களை தேடி கடவுள் அலைந்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிரதிநிதிகளாக அவர்களை பணியமர்த்துவதற்கு ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இணக்கம் தெரிவிக்க நாம் அழைக்கப்படுகிறது. மிகப்பெரிய சிறப்பு மிக்க நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஸ்லாக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். வில்லியம் கேரி அவர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். வில்லியம் கேரி is called as the father of modern missions. நவீன அருட்பணியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட வில்லியம் கேரி அவர்கள் இந்தியாவுக்கு குடும்பமாக அவர் பணி செய்தார். பல ஆண்டுகள் பணி செய்து பல சமூக மாற்றங்களையும் நம் நாட்டில் ஏற்படுத்தினார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இப்படி அவர் திருப்பணி செய்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மகன் ஃபீலிக்ஸ் அவர்களை பற்றி அவருக்கு எழுந்த ஒரு நெருடலை தன் வாழ்க்கையிலே அவர் பதிவு செய்கின்றார். என்ன அது? இந்த ஃபீலிக்ஸ் தன் தகப்பனை போலவே தானும் முழுநேர பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்பதை அவ்வப்பொழுது அவர் வாழ்விலே சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் காலகட்டத்தில் என்ன நடந்தது? இங்கிலாந்தினுடைய அரசி பர்மா நாட்டிற்கு அரசு பிரதிநிதியாக ஃபீலிக்ஸை நியமிக்கின்றார்கள். இது மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய உயரிய பதவி என்பதாக இருந்தாலும் வில்லியம் கேரிக்கு அதை பற்றிய மகிழ்ச்சி இல்லை. அதை நினைத்து அவர் கவலைப்பட்டார். அப்பொழுது தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது எழுதி என் மகன் ஃபீலிக்ஸ்க்காக நீ ஜெபம் செய்ய வேண்டும் என்று எழுதுகிறார். அதில் அவர் குறிப்பிடுகின்றது என்னவென்றால், pray for my son Felix. He has degenerated into an ambassador of the British government when he should be serving the King of Kings. ராஜாதி ராஜாவுக்கு பணி செய்வதற்காக அழைப்பை பெற்றிருந்த என் மகன் ஃபெலிக்ஸ் இன்று தன்னுடைய எண்ணத்தை சீரழித்து உலகம் சார்ந்த ஒரு நாட்டிற்கு பிரதிநிதியாக அவன் பணி செய்து கொண்டிருக்கிறான். அவன் மனம் மாறுவதற்காக ஜெபம் செய்து கொள் என்று எழுதினாராம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக திருப்பணி செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு இது மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் பிரதிநிதியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கான பல வாழ்வின் பண்புகள் நம் வாழ்விலை வெளிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் நம் அனைவருக்கும் உண்டு. எங்கெல்லாம் நாம் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றோமோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக, தூதுவர்களாக பணி செய்ய கடவுள் நம்மை அழைக்கிறார். இதில் இந்த தலைப்பு எதை அழகாக சொல்லுகிறது? People of God, irrespective of the background of education or economical status, we all the people of God are ambassadors of Christ. பொருளாதாரம் சார்ந்து வாழ்வின் பின்னணியங்களை வைத்து அல்ல, இறை மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு உண்டான வாழ்வு முறை, அதற்கு உண்டான வாஞ்சை, அதற்காக கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தம் நம் வாழ்விலே செயல்படுத்தப்படுகின்றதா என்பதை யோசித்து பார்த்து ஆண்டவருடைய திருப்பணிக்கென்று நம்மை அழைத்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்பதை உணர்ந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு கடவுளத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேர மேவுமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும், உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி
இயேசுவே இந்த நேர மேவுமக்கே. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இறை மக்களாக எங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக வாழ்வதற்கு நீர் அழைப்பு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை பெற்றுக்கொள்கின்ற எங்கள் வாழ்விலே எங்கள் வாழ்வு முறையும் எங்கள் வாழ்வின் வாஞ்சையும் அதற்கென்று நீர் தருகின்ற வாக்குத்தத்தமும் எங்கள் வாழ்விலே உறுதிப்படுவதற்கு நீர் உதவி செய்யும். நீர் எங்களை எங்கெல்லாம் வைத்திருக்கின்றீரோ அங்கெல்லாம் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக ஒப்புர வாக்குதலின் திருப்பணியை நிறைவேற்றி இந்த உலக மக்களை கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகின்ற அந்த பொறுப்பை தொடர்ந்து உண்மையோடும் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நீர் எங்களுக்கு அருள் தாரும். தூய ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அத்தனை சத்தியங்களுக்கும் தொடர்ந்து நாங்கள் இணக்கம் தெரிவிக்க அதற்கு ஏற்ப எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் நன்றியும் செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ, those who are watching this service through online today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனை இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இணையதளத்தின் மூலமும் நமது ஆலய பணியாளரின் மூலமும் நமது காணிக்கைகளை நமது அங்கத்தினர்கள் செலுத்தி வருகிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் காணிக்கைகளை செலுத்தாதவர்கள் வரும் நாட்களில் விருப்பமுடையவர்கள் இணையதளத்தின் மூலமாக செலுத்தலாம். அதனுடைய அக்கௌண்ட் நம்பரை நம்மளுடைய காணொளியின் மூலம் பார்க்கலாம். நமது ஆலய பணியாளர் உங்கள் இல்லங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ண வேண்டும் என்று நினைப்பீர்களானால் ஆயர் செயலர் பொருளரை அணுகும் பொழுது அவர்கள் நம்மளுடைய ஆலய பணியாளரை உங்கள் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அவர் வரும் பொழுது ஒரு ரெஜிஸ்டர் எடுத்துக்கொண்டு வருவார். அதில் உங்களுடைய பெயர், காணிக்கையின் விவரம், சிக்னேச்சர் இட்டு திரும்பி அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2-3 வாரங்கள் நாம் அறிவித்தபடி நமது ஆலய பயன்பாட்டிற்கென்று ஒரு கம்ப்யூட்டர் தேவை என்று கூறியிருந்தோம். அதற்கென்று மவுஸ், கீபோர்டு, கிராஃபிக்ஸ் கார்டு, மானிட்டர், CPU, கம்ப்யூட்டர் டேபிள் என ஒவ்வொரு பொருளாக ஏவப்படுகிறவர்கள் நீங்கள் அதை ஸ்பான்சர் செய்யலாம். செய்தால் உதவியாக இருக்கும். ஏவப்படுகிறவர்கள் ஆயர் செயலர் பொருளரை அணுகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு பைபிள் ரீடிங்ஸ் வீடியோ எடுத்து அனுப்பின உங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எடிட் பண்ணின மிஸ்டர் கென்சன் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் தன்னுடைய பிறந்த நாட்களை காணுகின்றவர்கள் இன்று 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிருபா ராணி ரூஃபஸ், மிஸ்ஸஸ் விஜயா ஜெய்சிலின், 20ஆம் தேதி மிஸ்டர் டான் நக்கீரன், 21ஆம் தேதி மிஸ்ஸஸ் டைனா மர்சி, இவாஞ்சலின் ஜூலியட், 22ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஏ மேரி லினு, மிஸ்ஸஸ் ஏ ஜென்னி கிறிஸ்டின், 23ஆம் தேதி மிஸ்டர் வி ஜான் ஸ்டீஃபன், மிஸ்டர் பி ஆல்ட்ரின் ஷாத்ரா, 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஆஷா செல்வஜெனி சுஜித், 25ஆம் தேதி டாக்டர் அட்டுல் அண்ட் பாகி, பர்லின் ஷீபா, மிஸ்டர் சிஜு ஷாம். இந்த வாரத்தில் திருமண நாட்களை காணுகின்றவர்கள் இல்லை, ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை காணுகின்ற நம் பிள்ளைகளை அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower His richest blessings those who are celebrating the birthdays in this week. Thank you. கர்த்தாவே யுக யுகமாய் எம் துணையாயினீர். நீரினும் வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவி. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான இந்த புதிய வாரத்திலே தங்கள் வாழ்க்கையின் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் வாழ்விலை செய்த அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டையும் ஆசீர்வதித்து இதை போன்ற அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் தங்கள் வாழ்வில் அவர்கள் கண்டு
உம்முடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்த அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் மன்றாடுவோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரே தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களில் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். கடவுளுடைய கிருபைக்காக நாம் அன்றாடுவோம். சர்வ வல்லமை நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்திற்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் இணைந்து பொதுவான தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளிச் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்டு விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளிச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான வழிபாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் அருளினாலே இந்த நாளிலே நாங்கள் இணையதளத்தின் வழியாக இணைந்து உம்மை வழிபடுவதற்கு அருள் செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். மிக சிறப்பாக இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு அருள் செய்தீர். அதற்காக உம்மை போற்றுகிறோம். இறை மக்கள் அனைவரும் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், தூதுவர்கள் என்கின்ற சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு அருள் செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமது தூதுவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற எங்கள் அனைவருக்கும் வாழ்வு முறை என்று ஒன்று உண்டு. ஆண்டவர், எங்களுக்கு என்று வாழ்க்கையில் வாஞ்சை ஒன்று உண்டு. எங்கள் வாழ்விலே ஆண்டவருடைய வாக்குதத்தம் உண்டு என்பதை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு அருள் செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் பணிக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே இருக்கிற நாங்கள் அனைவரும் உம்முடைய பிரதிநிதிகளாக கிறிஸ்துவின் அன்பையும்
இறை அரசினுடைய தகவல்களையும் தொடர்ந்து பரப்புகின்றவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த வழிபாட்டில் இணைகின்ற உமது அடியவர்கள் என்னென்ன தேவைகளோடு, கவலைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு இந்த வழிபாட்டில் இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு நிமித்தமாக பல மாதங்களாக தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் உம்முடைய கிருபைகளையும் பாதுகாப்பையும் இம்மட்டும் எங்கள் அனைவருக்கும் நீர் தந்து வருகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மிக குறிப்பாக மருத்துவ பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுள் அவர்களுக்கும் அவள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் நிறைவான பாதுகாப்பை நீர் உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனமாக பல பொது பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த இறை அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விசேஷத்தை கிருபையும் பாதுகாப்பையும் அவர்களுக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நீர் உறுதி செய்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாக இந்த தொற்றினுடைய பாதிப்பினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வயதானவர்கள், சிறு குழந்தைகள் என்று பலர் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம். கடவுள் அவர்களை எல்லாம் சுகப்படுத்தி நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் இந்த தொட்டிலிருந்து ஆண்டவரை மீண்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் தந்து நீர் வழிநடத்தும். பல இடங்களிலே ஆண்டவரை குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இப்படிப்பட்ட பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் தொடர்ந்து உடைய விசேஷித்த அருளையும் பாதுகாப்பையும் தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பல இடங்களிலே தொடர்ந்து தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற இந்த தொற்றினுடைய பாதிப்பு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படவும் மீண்டும் இந்த உலகம் இயல்பான நிலைக்கு திரும்பவும் நீர் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அரசாங்கமும் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல விளைவுகளை தருவதற்கு கர்த்தர் நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக ஆண்டவரை வாழ்வாதாரங்களையும் ஆண்டவரை ஊதியங்களையும் இழந்து பலவிதமான கஷ்டங்களிலும் கவலைகளிலும் கண்ணீரிலும் இருக்கிற குடும்பங்களுக்காக, தனிப்பட்ட நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் தேவைகளை எல்லாம் பரத்திலிருந்து சந்தித்தருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். பலவிதமான அவசர மருத்துவ தேவைகளில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் தந்து தொடர்ந்து அவர்கள் ஜீவனை நீர் மீட்டு தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சிறப்பாக இந்த காலகட்டங்களிலே கல்வி பணிகளிலே ஈடுபடுகின்றவர்களுக்காக சிறப்பாக எங்களுடைய பிள்ளைகள் பலவிதமான கல்வியிலே தொடர்ந்து அவர்கள் பயணிக்கின்ற பொழுது கடவுளுடைய விசேஷித்த கிருபையை இது அவர்களுக்கும் உறுதி செய்து தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த வழிபாட்டிலே நிறைவான பிரசனம் எங்களோடு இருந்ததற்காக மீண்டும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் உடைய திருசன்னிதானத்தில் நாங்கள் ஒன்று கூடுகின்ற வரைக்கும் உன்னை விலகாத பிரசனமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருக்கு நிறைவான பாதுகாப்பும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் அனைவரோடும் கூட இன்று என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். Everywhere you lead me, I would follow.
அனைவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். அனைவருக்கும் தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். Down in the